ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட தொகுதியில் வந்து ஒரு 5 ஆலயத்து மேலே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது எந்த ஒரு என்ஜிஓன்னு எனக்கு தெரியல. ஆனால் கேள்விப்பட்டதில் அந்த ப்ரோட்டஸ்ட்க்கு சம்மந்தப்பட்ட அந்த குரூப் தான். அந்த 5 ஆலயத்துக்கும் அவங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி இவங்க தானே ஆறாமில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த 5 கோயிலில் வந்து 2 கோயில் பார்த்திங்கன்னா அது தானே ஆறாமே இல்லை, அது வந்து ரூமா இபாடாத் தான். ஸோ அவங்க சும்மா வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு இந்த கோயிலில் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு அறகுறையான வேலை செஞ்சது தான் இப்போ இந்த ப்ரோட்டஸ்ட் ஓடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதே வேலையில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரோட்டஸ்ட் அவங்க நடத்துறது அவங்களோட உரிமை. ஆனால் அந்த ப்ரோட்டஸ்ட்டில் அவங்க பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக நான் ஃபுல்லாக பார்ப்பேன். ஏன்னா அது எந்த ஒரு வார்த்தைகளும் எந்த ஒரு சர்ச்சையை உருவாக்குனாலும் சரி, என்னோடய தொகுதியிலேருந்து 100 பேரை வச்சு நானும் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுவேன் அந்த தரப்பு மேலே. இந்த வேலையில் அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணுற டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்கனால இந்த பிரச்சனை இன்னும் பயங்கரமாக வைரலாக ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து காலங்காலமாக நாடாளுமன்றத்துலேயும் சரி, இந்த டிபிகேலையும் சரி, மஜ்லிஸ்லேயும் சரி நம்ம பேசாத நேரமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த காளி கோயில், போன வருஷம் இந்த காளி கோயிலுக்கு நம்ம பட்டா வாங்கி கொடுத்து இன்றைக்கி பூமி பூஜையே நடக்குது. அதே மாதிரி என்னோடய தொகுதியில் சில கோயில்களுக்கு பட்டா கொடுக்குற கலுலுசான் கிடச்சிருச்சு, ஆனால் இன்னும் பட்டா கிடைக்கல. எல்லாமே நம்மளோட கண்ணோட்டத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் கேஎல் ஸ்டாட்டிஸ்டிக் படி பேசுனா, இது வந்து லேண்ட் ஆஃபீஸில் நான் செஞ்ச ரீசர்ச்சில் கிடச்ச இன்ஃபோ. கேஎல்ல பார்த்திங்கன்னா கோவில் மட்டும் அரசாங்க நிலத்தில் இருக்கிற கோவில் மட்டும் 64. அப்போனா என்னது, கோவில் தம்பசா நிலம் இல்லாதவங்க, நிலவோட பட்டா இல்லாதவங்க, ஏஜென்சி கிராஜான் லேண்ட் கீழே இருக்கிறது. அதாவது இப்போ அரசாங்க நிலம்னா பிடிஜின்னு நம்ம சொல்லுவோம், இப்போ ஏஜென்சியோட நிலம்னா பிடிபின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கிற கோயில்கள் 19. தானா ரிசர்வ் பண்ண நிலம் இல்லைன்னா டெவலப்பரோட நிலம் இந்த மாதிரிலாம் வந்து 15 இருக்குது. இதே வேளையில் நீங்கள் தொக்கோங் சீனா ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அரசாங்க நிலத்தில் 18 இருக்குது, தானா ரிசர்வில் 4 இருக்குது, ஏஜென்சி நிலத்தில் 4 இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த கேரள மாநிலத்தில் ஒரு 100 கோவில், நம்ம ஆலயம், சீனா ஆலயம் ஒரு 100 இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் அமைச்சர்கிட்ட கலந்து யோசித்து பேசி அமைச்சருக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆலயமும் சரி சீனா ஆலயமும் சரி அதை தொகுதியாக பிரித்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவங்க வழங்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண போகிறாங்க. விலாயாவில் இருக்கிற கோயிலுக்கு எல்லாமே நான் ஒரு லிங்க் உருவாக்கியிருக்கேன், ஒரு கூகுள் ஃபார்ம். அந்த கூகுள் ஃபார்ம் இந்த பிசி முடிஞ்சானா நான் என் ஃபேஸ்புக்லேயும் என்னோடய சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அரசாங்கத்தோட டாட்டா 64 ஒரு 80 கிட்ட காட்டுது கோயிலுங்க. ஆனால் அரசாங்கத்தில் இல்லாத டாட்டா எத்தனை நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ இந்த வேலையில் வந்து அந்த கூகுள் லிங்கை நான் உருவாக்கி எந்த கோவில் விலாயா மாநிலத்தில் அந்த பிரச்சனை, லேண்ட் பிரச்சனை, ஆர்ஓஎஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கில் டஃப்தார் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை இன்டர்வியூ பண்ணி உங்களோட கோயில் பிரச்சனை என்னான்னு சொல்லி ஒரு 1 டே கூசோஸ் நடத்த போகிறோம். ஹிந்து சங்கம் கூட சேர்ந்து மற்ற என்ஜிஓ கூட சேர்ந்து லேண்ட் ஆஃபீஸ்லேருந்து வக்கீல அனுப்பி எப்படி டஃப்தார் பண்ணுறது, அப்புறம் கேடிஎன்லேருந்து ஆர்ஓஎஸ்லேருந்து ஆளை வச்சு நாங்கள் ஒரு கூசோஸ் நடத்த போகிறோம். ஏன்னா இப்போ கோயில் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போது தான் அங்கே தான் அடிப்படை பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த கோயிலை வழிபட்டு வர தெரியலனா, இப்போ லேண்ட் பிரச்சனை சால்வ் பண்ண தெரில, நிதி பிரச்சனை, ஃபுல் மேனேஜ்மெண்ட் செய்ய தெரிலனா அந்த கோயில் இப்படி தான் ஆகும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணணும். என்னோடய தொகுதியிலே சில கோயில்கள் அவங்களோட நிலம் இல்லை, ஆனால் பெருசாக கட்டிட்டாங்க. அப்போ நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா யார் அவங்களுக்கு உதவி செய்வா? நம்ம மாதிரி தலைவர்கிட்ட தான் வருவாங்க. அப்போ நம்ம கேள்வி கேட்கலாமே, நாங்கள் உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பெருசாக கட்டிட்டீங்கன்னா அப்போ இப்போ வந்து நீங்கள் புலம்புனா நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும்? ஸோ அதில் தான் பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் பத்திரகாளி அம்மன் கோயிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி, ஆனால் நம்ம சொல்யூஷன் அரசாங்கம் கொடுத்துட்டோம். ஐபிடி டாங்வாங்கியோட நிலத்தை கொஞ்சம் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த பிரச்சனை ஓவர். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன தீர்வு? அரசாங்கம் இந்த மாதிரி இந்த கோவில் வந்து டாட்டாவை எடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு நிலம்
கொடுத்தா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஓவர் ஆயிரும். ஆனால் நிலம் இருக்கா, ஆல்டர்னேட்டிவ் நிலம் இருக்கா? ஸோ அதனால் அமைச்சர்கிட்ட அடுத்த மீட்டிங்கில் நான் என்ன கொண்டு போக போகிறேன்னா, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா கேரளா வந்து நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட்க்கும் கண்டிப்பாக வந்து அவங்க அந்த டிஓவில் அப்ரூவல் லெட்டரில் என்ன போடுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து சூறா வேணும், க்ரீனரி வேணும், ப்ளே கிரவுண்ட் வேணும். அதே மாதிரி நான் என்ன கொண்டு போக போகிறேன்னா, ஒரு சட்டத்தை ருமா இபாதத் புக்கான் இஸ்லாமும் கண்டிப்பாக வாஜிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லேயும். இல்லைனா அப்போ அந்த கோயில்களுக்கு இடம் இருக்காது, புது நிலமும் இருக்காது, நம்ம அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்.